Hi from Tinkerbell. பன்னீர் பட்டர் மசாலா கிட்ஸ் ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஒரு அவனில் தான் செய்ய போகிறோம். பேசிக்காக ஒரு ஆனியன் வச்சு ரேண்டமாக சாப் பண்ணி அந்த பவுலில் போட்டுக்கோங்க. மைக்ரோவேவ் சேஃப் பவுலில். தென் 2 டொமேட்டோ, 4 கார்லிக், ஒரு பீஸ் ஆஃப் ஜிஞ்சர், அப்புறம் ஒரு 6 to 7 கேஷ்யூஸ், அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆஃப் பட்டர். இது எல்லாத்தையும் போட்டு அவனில் வச்சுருவோம். வச்சுட்டு அவனை 3 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது குக் ஆகட்டும். எதனால் அந்த பேசிக் ப்ரிப்ரேஷன் அவன் அப்படின்னு சூஸ் பண்ணேன்னா, இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது நமக்கு. ஸோ அதனால் அந்த கேஸ் யூசேஜை குறைக்கிறதுக்கு இப்படி பண்ணியாச்சு. திருப்பி அவன்லேருந்து அதை எடுத்து குலுக்கி திருப்பி 2 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம கிரேவிக்குரிய மசாலா ரெடி. அதுக்கப்புறம் ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு பிரியாணி மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிப்பு கொடுத்து இந்த கிரேவியை போட்டுருங்க. உள்ளே போட்டுட்டு கிரேவிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக சில்லி போடுறேன் ஏன்னா இது கிட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் கொஞ்சம் கழுவி மீதி அந்த தண்ணி போட்டு கழுவி அதவும் ஊற்றிட்டேன். ஸோ தட் கொஞ்சம் கிரேவி தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் to 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் 200 கிராம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில் கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அவங்க டேஸ்டியான பன்னீர் மசாலா கிட்ஸ் ஸ்பெஷல் ரெடி. இது பெரியவங்களுக்கு செய்யலாம். பட் நீங்கள் சில்லி பவுடரை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.